அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரகாத் அகாடமி. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குடியரசுத் தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய நாட்டின் ஒரு முதல் குடிமகனாக அவர் இருக்கார். ஸோ அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலாக ஒரு 8 வகையான அதிகாரங்கள் இருக்குது. என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆட்சித்துறை அதிகாரங்கள், சட்டத்துறை அதிகாரங்கள், நிதித்துறை அதிகாரங்கள், நீதித்துறை அதிகாரங்கள், நெருக்கடி நிலை அதிகாரங்கள்னு சொல்லுவாங்க. அப்புறம் இராணுவத்துறை அதிகாரங்கள்னு சொல்லுவாங்க, ராஜதந்திர அதிகாரங்கள், தன் விருப்ப அதிகாரங்கள்னு சொல்லிட்டு ஸோ ஒரு 8 வகையான அதிகாரங்கள் இருக்குது. அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆட்சித்துறை அதிகாரங்கள் இல்லைன்னா அது நிர்வாக அதிகாரங்கள், அவருக்கு இருக்கிற நிர்வாக அதிகாரங்கள் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஆர்டிக்கல் வைஸாக நம்ம இன்னும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும், ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஸோ ஆர்டிக்கல் 53 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆர்டிக்கல் 53 நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஆர்டிக்கல் 53 என்ன சொல்லுதுன்னா, மத்திய அரசுடைய அனைத்து நிர்வாக அதிகாரங்களும் யாருக்கு கொடுக்குறாங்க, அந்த அதிகாரத்தை கொடுக்குறாங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு கொடுக்குறோம். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மத்திய அரசுடைய அனைத்து நிர்வாக அதிகாரங்களும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 53. அதன் பிறகு ஆர்டிக்கல் 77 அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலும் அவருடைய நிர்வாக அதிகாரத்துக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்டிக்கல் 77 என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர் செஞ்சாலும், எந்த ஒரு நிர்வாக நடவடிக்கை எடுத்தாலும் அது யாரோட பெயரில் எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரோட பெயரில் தான் எல்லாமே என்ன பண்ணணும், நடைபெறணும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் தான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 77. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த ஒரு விஷயத்தை வேணாலும் நீங்கள் செய்யுங்க, அது யாரோட பேரில் நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட பேரில் தான் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் எதுன்னு சொன்னால் 77. ஓகேங்களா? அதே மாதிரி பிரதமரை நியமிக்கிற அதிகாரமும் யாருக்கு இருக்குன்னா நிர்வாக அதிகாரத்துக்குள்ளே தான் வரும். ஸோ அந்த ஆர்டிக்கல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 75. அப்போ பிரதமரை யார் நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர். ஸோ குடியரசுத் தலைவர் தன்னுடைய நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அந்த பிரதமர் நம்மளுக்கு ஒருத்தர் உதவணும், ஸோ ஒரு ஆலோசனை உதவுவதற்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 75 அடிப்படையில் என்ன பண்ணுறாருன்னா பிரதமர் அப்படின்ற இவர் நியமிக்கிறார். பிரதமருடைய நியமன பற்றி சொல்கிறது தான் என்னது ஆர்டிக்கல் 75. ஓகேங்களா? அதன் பிறகு அவர் பிரதமரோட ஆலோசனைப்படி மத்திய அமைச்சர்களையும் யார் நியமிக்கிறார், குடியரசுத் தலைவரையே நியமிக்கிறார். அதே ஆர்டிக்கல் 75 படி மத்திய அமைச்சர்களுடைய நியமனமும் சொல்லுது. ஸோ இதெல்லாம் பற்றி சொல்கிறது எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்சித்துறை அதிகாரங்கள். சரி, அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு இந்த அமைச்சரவை மூலமாகவோ இல்லை கேபினட்டோட முடிவுகள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை பிரதமரிடம் கேட்டு பெறலாம். ஓகேங்களா? அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுது. அதன் பிறகு நம்ம பார்க்க பார்த்தது என்னன்னு சொல்லுதுன்னா ஆர்டிக்கல் 239. இந்த ஆர்டிக்கல் 239 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, அப்போ அந்த யூனியன் டெரிட்டரிஸுடைய நிர்வாகிகள், ஓகேங்களா, யூனியன் பிரதேசத்துடைய நிர்வாகிகளையும் அதன் பிறகு அவங்கள நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா குடியரசுத் தலைவர் ஸ்ட்ரெயிட்டாக நியமனம் பண்ணுறாரு. இது யார் நியமிப்பார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் அந்த யூனியன் பிரதேச நிர்வாகிகளை நியமிப்பார். ஸோ அந்த நியமனத்தை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 239. ஓகேங்களா? அடுத்தது நிர்வாகத்தில் நம்ம சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில அரசியலமைப்பு சார்ந்த ஒரு முக்கிய அலுவலர்களை நம்ம நியமிக்கணும். அப்படி அந்த முக்கிய அலுவலர்களை குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் நியமிக்கிறாரு, ஸோ அதை பற்றி பார்க்குறோம். இப்போ குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் நியமனம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல். ஓகேங்களா? அட்டார்னி ஜெனரல். இந்த அட்டார்னி ஜெனரல் எந்த ஆர்டிக்கல் மூலமாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க, யார் நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான். எத்தனாவது ஆர்டிக்கல்னால் 76வது ஆர்டிக்கலின் அடிப்படையில் அட்டார்னி ஜெனரல் என்ன பண்ணுறாரு, நியமனம் செய்கிறாங்க. அதன் பிறகு ஆர்டிக்கல் 148 இதன் அடிப்படையில் யார் வருவாங்கன்னா சிஏஜி. அதாவது சிஏஜினா யாருன்னா
இந்திய தணிக்கை கணக்காய்வு தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவரும் வந்து இதன் அடிப்படையில் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஆர்டிகல் 148 அடிப்படையில் குடியரசுத் தலைவர் வந்து சிஏஜி தலைவர் வந்து என்ன பண்ணுறாரு, நியமனம் செய்கிறாரு. அதன் பிறகு ஆர்டிகல் 324. இந்த ஆர்டிகல் 324 படி தேர்தல் ஆணையர்கள்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ தேர்தல் ஆணையர்கள்லாம் நியமனம் செய்வர் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அப்போ இந்திய தேர்தல் ஆணையர்களை வந்து நியமனம் செய்கிறது வந்து யாருன்னு சொல்லிட்டுன்னா குடியரசுத் தலைவர். அதன் பிறகு இவங்க எல்லாருமே எல்லாத்துலேயும் ஒரு சுப்பீரியாரிட்டி பவர், அதாவது எப்படின்னா உயர்ந்தபட்ச பதவியில் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உயர்ந்தபட்ச பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். அடுத்தது ஆர்டிகல் 316. இந்த 316 படி மத்திய பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குடியரசுத் தலைவரால் வந்து நியமனம் வந்து செய்யப்படுறாங்க. யார்? மத்திய பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவர். அதன் பிறகு உறுப்பினர்கள் இவங்களும் வந்து எதனுடைய அடிப்படையில்னா ஆர்டிகல் 316 அதுதான் சொல்லுது. அதன் அடிப்படையில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து இவங்க வந்து நியமனம் வந்து செய்கிறாரு. ஆர்டிகல் 280 படி மத்திய நிதிக்குழுவுடைய தலைவர், மத்திய நிதிக்குழுவினுடைய தலைவரும் அதன் பிறகு உறுப்பினர்களையும் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, நியமனம் வந்து செய்கிறாரு. ஆர்டிகல் 155 படி அனைத்து மாநில கவர்னர்ஸ், ஓகேங்களா, ஆளுநர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள எல்லாருமே யார் நியமனம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் பண்ணுறாரு. எந்த ஆர்டிகல் 155 அடிப்படையில் வந்து மாநில ஆளுநர்கள் வந்து நியமனம் செய்கிறாங்க. ஆர்டிகல் 239 அடிப்படையில் யூனியன் பிரதேசம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த யூனியன் பிரதேசத்துடைய துணைநிலை ஆளுநர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களை வந்து யார் நியமனம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர். அடுத்தது ஆர்டிகல் 338. ஆர்டிகல் 338 அடிப்படையிலும் தேசிய பட்டியல் ஆணையத்துடைய தலைவர், ஓகேங்களா. சப்போஸ் தேசிய பட்டியலினம் சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ எஸ்சி எஸ்டி ஆணையத்தினுடைய தலைவர், ஓகேங்களா. ஸோ அதை வந்து நியமனம் செய்கிறவர் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலைவரும் உறுப்பினரும் நியமனம் செய்கிறது வந்து ஆர்டிகல் 338 அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். அதே மாதிரி 338A படி தேசிய பழங்குடியின ஆணையம், ஓகேங்களா, பழங்குடியின ஆணையத்தினுடைய தலைவர் அதன் பிறகு உறுப்பினர்கள் இதை வந்து நியமனம் செய்கிறவர் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர் தான். அதே மாதிரி 338 பி இது வந்து என்ன பிற்படுத்தப்பட்டோர், ஓகேங்களா, தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஓபிசி வராங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க வருவாங்க. அதன் பிறகு ஆர்டிகல் 350 பி இதன் அடிப்படையில் தேசிய மொழிவாரி, என்னது, தேசிய மொழிவாரி சிறுபான்மையினர் இதை வந்து நியமனம் செய்கிறது வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர். ஸோ குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் பண்ணுறாருன்னா அட்டார்னி ஜெனரல் சிஏஜியை பண்ணுறாரு, இந்திய தேர்தல் ஆணையரை வந்து பண்ணுறாரு, மத்திய பணியாளரோட தேர்வாணையத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினரை பண்ணுறாரு, மத்திய நிதிக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினரை பண்ணுறாரு, மாநில ஆளுநர்களை நியமனம் பண்ணுறாரு, யூனியன் பிரதேசங்களுடைய துணைநிலை ஆளுநர்களை நியமனம் பண்ணுறாரு, தேசிய பட்டியலின் ஆணையம், தேசிய பழங்குடி ஆணையத்தினுடைய தலைவர் உறுப்பினர், அதன் பிறகு தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய தலைவரும் உறுப்பினரும், தேசிய மொழிவாரி சிறுபான்மையினருடைய ஆணையர்கள் இவங்க எல்லாத்தையும் யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர் நியமனம் வந்து செய்கிறார் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதன் பிறகு இவருக்கு சில சட்டப்பூர்வமான பணி நியமனத்தை வந்து குடியரசுத் தலைவர் வந்து மேற்கொள்வார். அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேசிய மனித உரிமை ஆணையம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த தேசிய மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவர், ஸோ அதை வந்து நியமனம் பண்ணுறவர் வந்து இவர் தான். அதில் இருக்கிற உறுப்பினர்களை நியமனம் பண்ணுறவர் வந்து இவர் தான். அதேமாதிரி மத்திய ஊழல் தடுப்பு மற்றும் அந்த விழிப்பு பணி ஆணையர்கள் சொல்லுவாங்க, அதாவது இது வந்து சிவிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிவிசியினுடைய தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமனம் செய்கிறது வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர் தான். அதே பிறகு வந்து மத்திய தகவல் ஆணையர்களையும் வந்து நியமனம் செய்வது வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர் தான். தேசிய பெண்கள் ஆணையத்தினுடைய தலைவரும் அதன் பிறகு அதனுடைய உறுப்பினர்களை வந்து
நியமனம் செய்வது வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர். அதன் பிறகு லோக்பால் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த லோக்பால் அமைப்புடைய தலைவர் அதை வந்து நியமனம் செய்வதும், அதன் பிறகு அதனுடைய உறுப்பினர்களை நியமனம் செய்கிறது வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர். லோக்பாலுடைய தலைவர் அப்புறம் உறுப்பினரை வந்து நியமனம் வந்து செய்கிறாரு. மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர் இதை வந்து நியமனம் செய்வது வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர். ஸோ இது எல்லாமே அவருடைய அப்பாயின்மெண்ட்டில் வந்து வருது. ஸோ அப்புறம் இவர் வந்து சில முக்கியமான பணி நியமனங்களை மேற்கொள்வதோடு அந்த பணியிடங்கள்லேருந்து அவர்களை நீக்கும் உரிமையும் வந்து யாருக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது அவர் தான். எதனா நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பண்ணுவார் ஓகேங்களா. அதேமாதிரி அந்த பட்டியலினத்தில் 338, அதேமாதிரி பழங்குடியினரில் வந்து 338A, அதன் பிறகு வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆணையம் வந்து 340. இது எல்லாமே ஆராய்வதற்காக ஒரு ஆணையம் வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருக்கார் ஓகேங்களா. மத்திய மாநில உறவு வந்து மேம்படுத்துவதற்காக குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில உறவு வந்து மேம்படுத்துவதற்காக குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலங்களுக்கு இடையான ஒரு கவுன்சில் வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். ஸோ அதை வந்து அவர் சொல்லியிருக்காருங்க. அடுத்தது வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம் வந்து செயலற்று போகுது. அந்த டைமில் மாநில அரசுக்கு மேலே ஆர்டிக்கல் 356 வந்து பயன்படுத்துவார் ஓகேங்களா. ஆர்டிக்கல் 356 வந்து பயன்படுத்தி மாநில நெருக்கடி நிலை பிரகடனம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம பார்க்க தான் போகிறோம். மாநில நெருக்கடி நிலை பிரகடனம் அப்படின்றத வந்து ஒன்று வந்து ஏற்படுத்துவார். ஸோ இது வந்து அவரோட முக்கியமான வேலையாக வந்து இருக்குது. அதன் பிறகு மத்திய அரசுடைய நிர்வாகத்தை பற்றியும் மத்திய அரசு கொண்டு வர இருக்கிற திட்டங்கள் இல்லை நிலுவையில் இருக்கிற அந்த சட்டங்கள் அதனுடைய முன்வடிவுகள் எல்லாத்தையும் குறித்து பிரதமர்கிட்ட போயிட்டு ஒரு அறிக்கையை வந்து இவர் வந்து கேட்டு பெறலாம் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 78. ஆர்டிக்கல் 78 என்ன சொல்லுதுன்னா நீ என்ன மாதிரிலாம் நிர்வாகம் பண்ண போகிற, எப்படி வந்து அந்த நிர்வாகத்தை வந்து கொண்டு போக போகிற, ஸோ என்ன மாதிரியான சட்டங்கள்லாம் நீ போட்டிருக்க, எத்தனை சட்டங்கள் வந்து நிலுவையில் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து நம்ம வந்து பிரதமர்கிட்ட வந்து கேட்டு வந்து வாங்க முடியும். ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 78. ஸோ இதெல்லாம் தாங்க குடியரசுத் தலைவருடைய ஆட்சித்துறை அதிகாரங்களும் நிர்வாக அதிகாரங்களும் ஓகேங்களா. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சட்டத்துறை அதிகாரங்கள். சட்டத்துறை அதிகாரங்கள். ஸோ சட்டத்துறை அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அரசியலமைப்பு விதி 79 வந்து என்ன சொல்லுதுன்னா பாராளுமன்றத்தை பற்றி சொல்லுது. அப்போது சட்டம் என்பது பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லாமா. ஸோ சட்டமன்றத்தை பற்றி சொல்லுது. அப்போது சட்டமன்றத்திலேருந்து போகும்போது இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ அரசியலமைப்பு ஆர்டிக்கல் 79 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3ஆக வந்து பிரிக்குது. இதை அந்த பாராளுமன்றத்தை ஒன்று வந்து என்ன குடியரசுத் தலைவர், இன்னொன்று வந்து என்ன லோக்சபா, இன்னொன்று வந்து என்ன ராஜ்யசபா. ஸோ இந்த மாதிரி 3ஆக வந்து பிரிக்குது. ஸோ அதை பற்றி சொல்லும்போது இதில் குடியரசுத் தலைவரும் ஒரு அங்கமாக வந்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 79 வந்து சொல்லுது. அதன் பிறகு ஆர்டிக்கல் 85. இந்த ஆர்டிக்கல் 85 வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில அதிகாரங்களை வந்து அது சொல்லுது. என்னென்ன அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற கூட்டத்தொடர் இருக்குது பார்த்தீங்களா. இப்போது பாராளுமன்ற ரீதியாக குடியரசுத் தலைவருக்கு வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஆர்டிக்கல் 85 ஒரு விஷயம் என்ன சொல்லுதுன்னு சொல்லுதுன்னா இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர், பாராளுமன்றன்றது நான் பீன் போடுறேன் பார்லிமெண்ட் ஓகேங்களா. ஸோ அந்த பார்லிமெண்ட்டுடைய கூட்டத்தை வந்து கூட்டுபவர் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்படின்ற அதிகாரத்தை வந்து கொடுக்குது. அதே மாதிரி இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரை வந்து ஒத்தி வைப்பவரும் இல்லை அதை முடித்து வைப்பவரும் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அதே மாதிரி லோக்சபாவை 5 ஆண்டுக்கு முன்னாடியே கலைக்கும் அதிகாரத்தை வந்து பெற்றவர் வந்து யார்? ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் தான் லோக்சபாவில் இருப்பாங்க. ஸோ அந்த லோக்சபாவை 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கலைக்கும் அதிகாரத்தை வந்து பெற்றவர் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் ஓகேங்களா. அதன் பிறகு அப்படி ராஜ்யசபாவை வந்து கலைக்க, இப்போ லோக்சபாவை வந்து மக்களால் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் ராஜ்யசபா என்பது வந்து ஒரு நிலையான சபை.
அதை வந்து நம்ம வந்து கலைக்கவே முடியாது. ராஜ்யசபா வந்து நிரந்தர அவையாக இருக்கிறதால அதுக்குன்னு ஒரு தனி அதிகாரங்கள் இருக்குது. அதில் இருக்கிற உறுப்பினர்கள் வந்து 6/2 பங்கு உறுப்பினர்கள் வந்து 2 வருடத்திற்கு ஒரு முறை வந்து என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிட்டையர்மெண்ட் ஆவாங்க. ஓகேங்களா. அதன் பிறகு வந்து தேர்தல் நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே வருவாங்க. அது வந்து நம்ம தேர்தல் நடக்கும்போது நம்ம வந்து கிளியராக வந்து பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ அதனால் லோக்சபாவில் வந்து அந்த 5 வருஷத்துக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம குடியரசுத் தலைவர் வந்து அதை கலைக்கலாம். இது வந்து ரூல்ஸ். ஆனால் ராஜ்யசபாவில் வந்து அப்படி வந்து பண்ண முடியாது. இதை பற்றி சொல்கிறது வந்து ஆர்டிகல் 85. ஓகேங்களா. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 108 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அப்போ அந்த ஆர்டிகல் 108 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்துடைய கூட்டத்தை பற்றி சொல்லுது. பாராளுமன்றத்துடைய கூட்டம் அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 108. அப்படி அந்த கூட்டத்தினை வந்து கூட்டுபவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து என்னென்னா ஆர்டிகல் 108. ஓகேங்களா. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய உரை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. குடியரசுத் தலைவருடைய உரை இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாராளுமன்றம்னு ஒன்று இருக்குது, அதனுடைய முதல் கூட்டம். ஓகேங்களா. ஸோ பாராளுமன்றத்தை கூட்டுறது இவர் தானே. ஸோ அப்போ அந்த பாராளுமன்றத்துடைய முதல் கூட்டத்தையும் அதன் பிறகு ஒவ்வொரு வருஷம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுல்ல. ஸோ அந்த ஒவ்வொரு வருஷம் ஸ்டார்ட் ஆகிறதுடைய துவக்கத்திலையும் வந்து யார் வந்து பேசுவார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர் வந்து பேசுவார். அந்த டைமில் வந்து அந்த குடியரசுத் தலைவருடைய உரை வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 86. ஸோ அப்போ ஆர்டிகல் 86 வந்து என்ன சொல்லுது, பாராளுமன்றத்தின் முதல் கூட்டத்திலும் ஒவ்வொரு வருடத்தின் கூட்டத்தினுடைய தொடக்கத்தில் வந்து நம்முடைய குடியரசுத் தலைவர் வந்து பேசுவார். ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் வந்து 86. ஸோ இதை பற்றி சொல்கிறது வந்து ஆர்டிகல் 86. அடுத்தது லோக்சபாவிற்கு வந்து தற்காலிக சபாநாயகர் அதை வந்து நியமிப்பார். ஓகேங்களா. ஸோ அந்த தற்காலிக சபாநாயகரை வந்து நியமிப்பவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. யார், தற்காலிக சபாநாயகர். ஸோ அதை வந்து குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவார், நியமனம் வந்து செய்யணும். ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த சபாநாயகர் அப்புறம் வந்து துணை சபாநாயகர் இவங்களுடைய பதவி வந்து காலியாகுது. அப்படி காலியாகும்போது லோக்சபாவிற்கு வந்து பொறுப்பு சபாநாயகரை வந்து நியமிக்கிறார். யார், நம்மளுடைய குடியரசுத் தலைவர் யாரை வந்து நியமிக்கிறார், பொறுப்பு சபாநாயகரை வந்து நியமனம் செய்கிறார். எப்போ வந்து பொறுப்பு சபாநாயகர் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் வந்து இல்லை. ஓகேங்களா. அதே மாதிரி துணை சபாநாயகரும் வந்து இல்லை. ஸோ இந்த 2 பேரும் இல்லாத டைமில் குடியரசுத் தலைவர் முக்கியமான வேலை இது, பொறுப்பு சபாநாயகரை வந்து நியமனம் வந்து செய்யணும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இவர் ராஜ்யசபா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ராஜ்யசபாவில் வந்து ஒரு 12 எம்பியை வந்து இவர் வந்து நியமனம் செய்யணும். ஓகேங்களா. அது அவர்கிட்ட தான் இருக்குது. அது எதை வச்சு வந்து நியமனம் செய்வார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கலை, இலக்கியம், அதன் பிறகு வந்து அறிவியல், அதன் பிறகு வந்து சமூக சேவை. ஸோ இந்த கான்செப்டை வச்சு இதில் வந்து ரொம்ப சிறந்து விளங்குகின்ற நபர்கள் ஒரு 12 பேர் வந்து சூஸ் பண்ணி ராஜ்யசபாவில் வந்து நியமன உறுப்பினராக வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பார். ஓகேங்களா. ஸோ இதை வந்து சொல்கிறாங்க. லோக்சபாவில் ஆங்கிலோ இந்தியர் சமூகத்திலேருந்து 2 பேர் வந்து நியமனம் வந்து செஞ்சிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. அது இப்போ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. லோக்சபாவில் வந்து 2 பேர். ஓகேங்களா. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியர்கள். இப்போ வந்து அந்த கான்செப்ட் வந்து இல்லை. ஓகேங்களா. அதை எப்போ வந்து நீக்கிட்டாங்கன்னா 104வது சட்ட திருத்தம் 2019 இந்த டைமில் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த திருத்தம் வந்து நீக்கப்பட்டது. அதன் பிறகு வந்து ஜனவரி 25, 2020 இது வந்து அமலுக்கும் வந்தது. எந்த வருஷத்துலேருந்து வந்ததுன்னா 2020 ஜனவரி 25 இந்த டைமில் வந்து அமலுக்கு வந்தது. 2019 104வது அமெண்ட்மெண்ட் படி வந்து அதை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கினா போதும். அடுத்தது லோக்சபா அப்புறம் ராஜ்யசபா உறுப்பினர்கள் வந்து தகுதி இழப்பு வந்து செய்கிறது குறித்து இந்திய தேர்தல் ஆணையம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஆலோசனையோட ஒரு விதி இருக்குது. ஆர்டிகல் 102 அதை வந்து யார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர் தான் வந்து முடிவு பண்ணுவார். அந்த ஆர்டிகல் வந்து என்னென்னா ஆர்டிகல் 102 அதில் 1. ஓகேங்களா. இந்த ஆர்டிகல் படி லோக்சபாவிலையோ இல்லை ராஜ்யசபா உறுப்பினர்களையோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது தேர்தல் ஆணையம் வந்து தகுதி இழப்பு செய்து பார்த்தீங்களா
அதை வந்து முடிவு எடுக்கிறது, அந்த ஆலோசனையினுடைய முடிவு எடுக்கிறது வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். அதன் பிறகு அதே ஆர்டிகல் 102 இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கட்சி தாவலுக்காக வந்து ஒருத்தர் தகுதி இழப்பு செய்கிறோம், அது ஒரு அதிகாரம் இருக்குன்னா அது யார்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோக்சபா சபாநாயகர்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, இது வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து இருக்குது. மேலே பார்த்தது குடியரசுத் தலைவர். இதுவே 102 கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் வந்து ஒருத்தர் வந்து தகுதி இழப்பு செய்கிறாங்கன்னா அது வந்து யார்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோக்சபாவுடைய சபாநாயகர். ஓகேங்களா, அவர்கிட்ட வந்து இருக்குது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஆர்டிகல் 111. ஓகேங்களா, ஆர்டிகல் 111 வந்து எதை பற்றி சொல்லுது? மசோதா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மசோதாவை பற்றி சொல்கிறது தான் வந்து ஆர்டிகல் 111. ஸோ அந்த 111 என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு குடியரசுத் தலைவர் வந்து ஒரு மசோதா வந்து கொடுக்குறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து ஒப்புதல் வந்து அளிக்கலாம், அதாவது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அதை ஒரு முறை வந்து திருப்பி அனுப்பலாம். நீங்கள் ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அதனால் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசோதா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி வந்து அனுப்பலாம் ஒரு முறை. ஓகேங்களா, ஒரு முறை தான் வந்து அனுப்ப முடியும். ஆனால் அதுவே பண மசோதா இருக்குது பார்த்தீங்களா, அந்த பண மசோதாவை ஒரு முறை கூட திருப்பி அனுப்ப முடியாது. ஒரு முறை கூட திருப்பி வந்து அனுப்பவே முடியாது. ஓகேங்களா, அதே மாதிரி மறுதளிப்பு செய்யலாம், இல்லைன்னா மறுக்கும் அதிகாரமும் வந்து சொல்லலாம். ஓகேங்களா, அந்த அதாவது ஒரு முறை வந்து ஒப்புதல் கொடுக்கலாம், ஒரு முறை வந்து திருப்பி பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து மறுக்கலாம். இது வந்து எனக்கு வேணவே வேணாம்னு சொல்லிட்டு அதை மறுக்கலாம். அந்த அதிகாரமும் வந்து யார்கிட்ட இருக்குது? குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து இருக்குது. ஆனால் பண மசோதாவை வந்து ஒரு முறை கூட திருப்பி வந்து அனுப்ப முடியாது. அந்த மறுக்கும் அதிகாரத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொல்லுவாங்க? வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு குடியரசுத் தலைவர் வந்து மறுதளிப்பு செய்யும் அதிகாரம் வந்து கிடையாது. இது எப்படின்னா 24வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 1971 குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா அரசியலமைப்பு மசோதாக்களுக்கு வந்து கட்டாயமாக வந்து ஒப்புதல் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அது 1967 ஒரு சர்ச்சைக்குரிய அந்த கேஸ் வந்து என்ன கோலக்நாத் கேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கோலக்நாத் கேஸ் வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துரும். அதுக்கு எதிராக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்தமாரி அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு வந்து நீங்கள் மறுதளிப்பெலாம் வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு 24வது சட்ட திருத்தம் 1971 வந்து இந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து இந்திய குடியரசுத் தலைவருக்கு வந்து 3 வகையான மறுதளிப்பு அதிகாரங்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா, எத்தனைனா 3 வகையான மறுதளிப்பு அதிகாரம், அதாவது வீட்டோ பவர். ஒன்று வந்து என்னென்னா முழுமையான வீட்டோ. இன்னொன்று வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தற்காலிக வீட்டோ. அடுத்தது வந்து பாக்கெட் வீட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 வகையான வீட்டோ பவர் வந்து இருக்குது. இந்திய வீட்டோன்றது வந்து ஒரு லத்தீன் மொழி சொல்லுங்கள். ஓகேங்களா, எந்த மொழியிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா வீட்டோன்றது ஒரு லாட்டின் சொல்லிலேருந்து எடுக்கப்பட்டது. இதனுடைய பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தடை செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னு சொல்லுவாங்க? தடை செய்தல் என்றது வந்து இதனுடைய பொருளாக வந்து இருக்குது. ஓகேங்களா, அதன் பிறகு ஆர்டிகல் 201 படி வந்து என்ன சொல்லுதுன்னா மாநில மசோதாவுக்கு வந்து ஆளுநரால் வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒப்புதல் அனுப்பி வைக்கப்படும் போது குடியரசுத் தலைவர் வந்து அந்த மாநில மசோதாவுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கலாம், இல்லை மறுபரிசீலனைக்கு வந்து ஆளுநருக்கே அந்த மசோதாவை வந்து திருப்பி அனுப்பலாம். அந்த மசோதா வந்து மீண்டும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டாலும் அது மீண்டும் வந்து நம்ம ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து இல்லை. அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து என்னென்னா 201. ஆளுநருடைய மசோதா வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட வரும்போது அதுக்கு ஒப்புதல் கொடுக்கறதும் தேவை இல்லையா அப்படின்ற பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் தான் வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 201. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய சட்டத்துறை அதிகாரங்கள். ஓகேங்களா, அதே மாதிரி குடியரசுத் தலைவருடைய சட்டம் இயற்றும் அதிகாரங்களில் வந்து அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இது வந்து ஆர்டிக்கல் 123. ஓகேங்களா, நாடாளுமன்றம் வந்து 2 அவை வந்து கூட்டு கூட்டமே நடக்கலை. அந்த டைமில் வந்து அவசரமாக வந்து ஒரு பொதுநலன் கருதி குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணுவார்னா 123வது ஆர்டிக்கல் வந்து போடுவார். ஓகேவா,
அவசர சட்டத்தை வந்து கூட்டுவார், கடன்னு கூட்டி 2 பேரும் வந்து வர வச்சு பஞ்சாயத்து பண்ணுற வேலை மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போது இந்த சட்டத்தில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து எந்த நேரமும் வந்து அந்த அவசர சட்டத்தை வந்து திரும்ப வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த அவசர சட்டம் வந்து பாராளுமன்றம் வந்து மீண்டும் கூட்டும் அதனுடைய முன்னாடியே சமர்ப்பிக்கப்பட்டு எத்தனை வாரத்துக்குள்ளனா 6 வார காலத்துக்குள்ளே அதை பாராளுமன்ற ஒப்புதலுக்கு வந்து கொடுத்துடணும். ஓகேங்களா, புரியுதுங்களா நான் சொல்கிறது? இந்த அவசர சட்டம் பாராளுமன்றம் வந்து மீண்டும் கூட்டுறாங்க பார்த்தீங்களா, அதை கூட்டுறதுக்கு முன்னாடியே அந்த அவசர சட்டம் வந்து சமர்ப்பிக்கப்பட்டு 6 வார காலத்துக்குள் முன்னாடியே அதனுடைய பாராளுமன்ற ஒப்புதலை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதை பற்றி தான் இதை வந்து சொல்லுது. அதே மாதிரி பாராளுமன்றத்தில் 6 வாரத்துக்குள்ளே வந்து இந்த சட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ளணும்னா அதிகபட்சமாக இது 6 மாதம் வரைக்கும் வந்து என்ன பண்ண முடியும், நீட்டிப்பு வந்து செய்ய முடியும், நீட்டிப்பு வந்து பண்ண முடியும். ஏன்னா பாராளுமன்றத்துடைய ஒரு கூட்டத்தொடருக்கும் அடுத்த கூட்டத்தொடருக்கும் இடைப்பட்ட அதிகபட்ச கால இடையே வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6 மாதம். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த கான்செப்ட் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது சில சட்ட முன்வடிவுகளை நாடாளுமன்றத்தின் முன்னாடி வந்து நம்ம வந்து குடியரசுத் தலைவருக்கு முன்னாடி வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும். ஓகேங்களா. நீ எல்லாமே வந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்துன்னு போயிட்டு சில விஷயங்களை வந்து லோக்சபாவிலையோ ராஜ்யசபாவிலையோ வந்து அப்படியே வந்து மசோதாவை வந்து தாக்கல் வந்து பண்ண முடியாது. ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 110ங்க. ஆர்டிக்கல் 110னா என்னாலே மணி பில் அப்படின்னு சொல்லுவோம், பண மசோதா. ஸோ பண மசோதாவை வந்து நீ வந்து லோக்சபாவில் வந்து நீ போயிட்டு நீ முன்னாடி வந்து என்ன பண்ணுற போடுறன்னா அதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவருடைய முன் அனுமதியை வந்து நம்ம வந்து வாங்கணும். ஓகேங்களா. அதனால தான் குடியரசுத் தலைவர்கிட்ட முன்னாடியே நீ அனுமதி வாங்கிறதால தான் பண மசோதாவை அவரால் ஒரு முறை கூட திருப்பி அனுப்ப முடியாது. ஓகேங்களா. முன்னாடியே நம்ம வந்து அவர்கிட்ட காமிச்சிடுறதால் அதை வந்து ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது இதை பற்றி சொல்கிறது வந்து பண மசோதா. அடுத்தது வந்து புதிய மாநிலங்களை வந்து நம்ம உருவாக்குறோம் பார்த்தீங்களா. இது வந்து சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 3. ஆர்டிக்கல் 3 வந்து என்ன சொல்லுது, ஒரு புதுசாக ஒரு மாநிலங்களை வந்து நம்ம உருவாக்குறோம். அதாவது என்னென்னா இந்தியாவுக்குள்ளே இருக்கிற மாநிலங்களையே உடைச்சி புதுசாக ஒரு மாநிலம் வந்து உருவாக்குறோம். அதனுடைய எல்லையை வந்து மாற்றுறோம், அதனுடைய பரப்பை வந்து மாற்றுறோம், அதனுடைய பெயரை வந்து நம்ம மாற்றுறோம். ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 3. ஸோ அது வந்து ஒரு சாதாரண மசோதா. ஸோ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து என்ன பண்ணணும், முன்னாடி வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும். ஸோ அதை பற்றி வந்து சொல்லுது. ஓகேங்களா. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது குடியரசுத் தலைவர், இந்திய தேர்தல் ஆணையம், மத்திய நிதிக்குழு போன்ற அமைப்புகளில் வந்து ஆண்டறிக்கை வந்து பாராளுமன்றத்துக்கிட்ட வந்து முன்னாடி வந்து வைப்பார். இது வந்து சட்டமன்ற அதிகாரங்களில் தான் வரும். யார் யாருக்கிட்டனா தேர்தல் ஆணையம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த தேர்தல் ஆணையம், அப்புறம் வந்து மத்திய நிதிக்குழு. ஸோ இவங்ககிட்ட போயிட்டு அந்த ஆண்டறிக்கையை வாங்கி அதை வந்து நாடாளுமன்றத்தினுடைய பார்வையின் முன் வந்து சமர்ப்பிப்பார். ஸோ இதை பற்றி சொல்கிறது வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சட்டத்துறை அதிகாரங்கள் இதெல்லாம் வந்துடும். ஸோ குடியரசுத் தலைவருடைய சட்டத்துறை அதிகாரங்கள்லாம் வந்து கம்ப்ளீட். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிதித்துறை அதிகாரங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த நிதித்துறை அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பண மசோதா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பண மசோதாவை வந்து குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், முன் அனுமதியோடு நம்ம அந்த பண மசோதாவை வந்து லோக்சபாவில் வந்து அறிமுகப்படுத்தணும். இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் முன்னாடியே பார்த்தோம், 110. என்னது 110ன்னு பார்த்தோமா. அதே மாதிரி இந்தியாவில் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா. அதாவது எதிர்பாரா செலவு திட்டம் சொல்லுவாங்க. ஸோ அதன் மீதான ஒரு கட்டுப்பாடு வந்து யார்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் வந்து இருக்குது. ஓகேங்களா. என்னென்னா அந்த எதிர்பாரா செலவு திட்டம் இருக்குது பார்த்தீங்களா, எதிர்பாரா செலவு திட்டம். ஸோ இதோடைய கட்டுப்பாடு வந்து யாருக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட தான் வந்து இருக்குது. இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து என்னென்னா 267. ஓகேங்களா. திட்டமிடாமல் எதிர்பாராமல் ஒரு செலவு வந்து ஏற்படுது. ஓகேங்களா. இப்போ சுனாமிலாம் வருதுன்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து பட்ஜெட்டில் என்னதான் ஒதுக்கி இருந்தாலும் திடீர்னு ஒரு செலவு தேவைப்படுது. அப்போ அதை வந்து எடுத்து கொடுக்குறதுக்கு எதிர்பாரா செலவு திட்டம் சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி சொல்கிறது வந்து இது. அதே மாதிரி பாராளுமன்றத்தில் மத்திய அரசு ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்ற அந்த பட்ஜெட் வந்து சமர்ப்பிக்க செய்வார். இதுதான் வந்து அவருடைய முக்கியமான நிதித்துறை அதிகாரங்கள் ரொம்ப முக்கியம். அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து என்னென்னா 112ங்க. ஓகேங்களா. ஆர்டிக்கல் 112 வந்து பட்ஜெட்டை பற்றி சொல்லுது. இது வந்து பாராளுமன்றத்தில் வந்து சமர்ப்பிக்க செய்வதற்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து உதவுவார். அடுத்தது வந்து 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா நிதிக்குழையை வந்து அமைப்பார்.
எத்தனை வருஷம்? 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து குடியரசுத் தலைவர் நிதிக்குழு வந்து அமைப்பார். அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 280. ஓகேங்களா? ஸோ இதில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே வருவாயினை வந்து பகிர்ந்தளிக்கிறத பற்றியும் அது வந்து என்ன பண்ணுவார்? பரிந்துரை வந்து செய்வார். ஓகேங்களா? ஆர்டிக்கல் 280 படி வந்து பண்ணுவார். இவர் பரிந்துரை இல்லாமல் பாராளுமன்றத்தில் எந்த ஒரு மாநில கோரிக்கையும் வந்து என்ன பண்ண முடியாது? கொண்டே வர முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி வருமான வரியிலிருந்து மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய பங்கினை குடியரசுத் தலைவர் தான் வந்து என்ன பண்ணுவார்? முடிவு வந்து செய்வார். ஸோ இதை பற்றியெல்லாம் சொல்கிற ஆர்டிக்கல் வந்து இது எல்லாமே எதை பற்றி சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய நிதி அதிகாரங்களை பற்றி சொல்லுது. ஓகே, அடுத்தது வந்து குடியரசுத் தலைவருடைய நீதி அதிகாரங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த குடியரசுத் தலைவருடைய நீதி அதிகாரங்கள்னு பார்க்கும்போது குற்றங்களுக்காக தண்டிக்கப்படுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அவர்களை வந்து மன்னிக்கும் அதிகாரம். இப்போது குடியரசுத் தலைவருடைய மன்னிக்கும் அதிகாரத்தை பற்றி சொல்கிறது வந்து ஆர்டிகல் 72. ஓகேங்களா? அதாவது இவர் தன்னுடைய தனிப்பட்ட முறையில் கருணை காட்டும் உரிமையை வந்து இவர் பயன்படுத்தி அந்த குற்றங்களுக்கு ஒருத்தர் தண்டிக்கப்படுறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த குற்றங்களுக்கான தண்டனையை வந்து குற்றவாளிகளுடைய தண்டனையை வந்து மன்னிக்கலாம், இல்லைன்னா தற்காலிகமாக அதை வந்து நிறுத்தி வைக்கலாம், இல்லைன்னா தண்டனையை வந்து குறைக்கலாம், அந்த தண்டனையை வந்து ஒரு மாற்றி அமைக்கலாம், இல்லை சில காலம் வந்து ஒத்தி வைக்கலாம், இல்லை தண்டனையிலிருந்து முழுமையாக விலக்கும் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் பற்றி சொல்கிறது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய நீதி அதிகாரங்கள். ஓகேங்களா? அடுத்து அதே 72ல் ஒருவருடைய மரண தண்டனையை மன்னிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு. அவருக்கு வந்து தூக்கு தண்டனையே கொடுத்துட்றான்னு வச்சுங்களேன். அந்த தூக்கு தண்டனை கூட ரத்து பண்ணுறது அதிகாரம் வந்து யாருக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இராணுவ நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட அந்த தண்டனையை வந்து குடியரசுத் தலைவர் வந்து மன்னிக்கலாம். அப்போது இராணுவ நீதிமன்றம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் இருக்கிற கொடுக்கக்கூடிய தண்டனையை வந்து குடியரசுத் தலைவரால் வந்து மன்னிக்க வந்து முடியும். ஸோ உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியும் அது மாதிரி பிற நீதிபதிகளையும் யார் வந்து நியமிக்கிறார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை நியமிக்கிறார். எந்த ஆர்டிக்கல் அடிப்படையில்னா 125 அடிப்படையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதி நியமிப்பது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய குடியரசு தலைவர். ஏன்னா அதே மாதிரி குடியரசுத் தலைவருக்கு வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பார்த்தீங்களா? அவர் தான் வந்து என்ன பண்ணுவார்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து பதவி பிரமாணம் வந்து செய்து வைப்பார். அதை ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகளையும் வந்து பதவி பிரமாணம் வந்து செய்து வைப்பவர் அந்த நியமிப்பவர் வந்து யாருன்னா நம்முடைய குடியரசுத் தலைவர். அதுக்குண்டான ஆர்டிகல் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 217. ஓகேங்களா? அதே மாதிரி உயர் நீதிமன்றங்களில் நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுகிறது. இதில் உயர் நீதிமன்றத்தில் அந்த நீதிபதிகளுடைய எண்ணிக்கை, ஓகேங்களா, அதை வந்து யார் நியமிக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் வந்து செய்கிறார். ஓகேங்களா? அதே மாதிரி குடியரசுத் தலைவர் தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்துவதற்காக எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் வந்து பதிலே வந்து அளிக்க தேவையில்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடியரசுத் தலைவர் வந்து எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் கை கட்டி பதில் சொல்லணுன்ற அவசியமே வந்து இல்லை. ஓகேங்களா? இது எல்லாமே எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய நீதித்துறை அதிகாரங்களில் வந்து வந்துடும். ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா குடியரசுத் தலைவருடைய நெருக்கடி கால அதிகாரங்கள். ஓகேங்களா? ஸோ குடியரசுத் தலைவருடைய நெருக்கடி கால அதிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து எதில் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18வது பகுதி நம்மளுடைய அரசியலமைப்பில் 18வது பகுதியில் வந்து இதை பற்றி நம்ம டெப்த்தாக வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு 3 விதமான நெருக்கடி நிலையை வந்து சொல்லுது. அதில் ஒன்று வந்து ஆர்டிக்கல் 352. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தேசிய நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க? தேசிய நெருக்கடி நிலைன்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் போரோ அல்லது வெளிநாட்டிலேருந்து ஒரு ஆக்கிரமிப்பு நடக்குது, அப்படி இல்லைன்னா ஆயுதம் ஏந்திய ஒரு உள்நாட்டு கிளர்ச்சி வந்து நடக்குது. அப்படி நடக்கும்போது நம்முடைய இந்தியாவை வந்து பாதுகாக்கணும். அப்படி பாதுகாப்பதற்கு அது ஒரு அச்சுறுத்தல் எதனா ஏற்பட்டுச்சுன்னா அப்போது குடியரசுத் தலைவர் வந்து ஆர்டிக்கல் 352 வந்து பயன்படுத்தி தேசிய நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? ஆர்டர் போட்டு குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்து அப்போ வந்து நடக்கும். ஓகேங்களா? இந்தியா ஃபுல்லாக வந்து நடக்கும். ஸோ இது வந்து ஆர்டிக்கல்
352. ஓகேங்களா? அதே மாதிரி மாநில நெருக்கடி நிலை இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து என்னென்னா 356. ஸோ இந்த 356 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தில் அரசியலமைப்பு இயந்திரம், அதாவது அரசியலமைப்பு வந்து சரியாக இயங்காமல் போகும்போது, அப்போது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அங்கே ஆட்சி நடத்துவதற்கு ஒரு இயலாத சூழ்நிலை வந்து ஏற்படுமா? அப்போ வந்து என்ன பண்ணுவார்னா, நம்முடைய குடியரசுத் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து என்ன பண்ணுவார், ஆளுநரை வச்சு நடத்துவார். இதுதான் வந்து நான் சொல்லணும்னா மாநில நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா குடியரசுத் தலைவருடைய ஆட்சி இல்லை அரசியலமைப்பில் வந்து தோல்வி ஏற்படுறதால ஒரு நெருக்கடி நிலை வந்து அந்த இடத்துல ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுலேயே ஆர்டிகல் 365 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து எதுனா, ஒரு மாநில அரசுன்னு ஒன்று இருக்குது. அந்த 365 படி மத்திய அரசினுடைய கட்டளைகளை வந்து அந்த மாநில அரசு வந்து ஏற்காமல் இருக்கும்போது, அதை ஏற்று நடக்கலைன்னா, அரசியலமைப்புகள் விதிக்கு வந்து மாற்றாக ஒரு ரோட்டில் போகுதுன்னு வச்சிங்களேன், நம்மளுடைய இறையாண்மைக்கு பாதிப்பு உள்ளாகிற மாதிரியான ஒரு ரோட்டில் போகுதுன்னா, அப்போது ஆர்டிகல் 365 பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறதுனா, மாநில நெருக்கடி நிலை ஆர்டிகல் 356 திரும்பி தான் போட்டு அதுக்குள்ளேயே போட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. அதை பற்றி சொல்கிற ஆர்டிகல் 365. ஓகேங்களா? மூணாவதாக ஒன்று வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 360. இது வந்து என்னென்னா நிதி நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிதி நெருக்கடி நிலை வந்து என்னன்னு சொல்லுதுன்னா, இந்தியாவில் வந்து நிதி நிலைமை வந்து ஒரு ஸ்தரமற்ற தன்மை இருக்குது, ஒரு நிலை குறைந்து போகிற நிலைமை இருக்கும்போது, இந்தியாவுடைய வருவாயில் இந்தியா வந்து முழுமைக்கும் இந்தியா எங்கெல்லாம் அதனுடைய பகுதி இருக்கோ அது ஃபுல்லாக இந்தியா வந்து எந்த ஒரு பகுதிக்கு வந்து ஒரு அச்சுறுத்தல் உள்ளதாக இருக்குதோ, அப்போது குடியரசுத் தலைவர் வந்து ஆர்டிகல் 360 வந்து பயன்படுத்தி நிதி நெருக்கடி நிலையை வந்து கொண்டு வராரு. அதாவது இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய சம்பளத்தை வந்து குறைக்கலாம், விலைவாசிகளை வந்து என்ன பண்ணலாம், ஏற்றலாம். ஸோ இந்த மாதிரியான அந்த ஈடு செய்வதற்காக என்ன வேணாலும் பண்ண முடியும், நிதி நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆர்டிகல் 360. பட் இது வரைக்கும் இந்த ஆர்டிகல் 360 இந்தியாவில் வந்து கொண்டு வந்ததே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து குடியரசுத் தலைவருடைய நெருக்கடி கால அதிகாரங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குடியரசுத் தலைவருடைய இராணுவத்துறை அதிகாரங்கள். ஸோ இராணுவத்துறை அதிகாரங்கள்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இது ஆர்டிக்கல் 53(2) படி மத்திய பாதுகாப்பு படை தலைமை தளபதியான குடியரசுத் தலைவர் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இராணுவத்துடைய ஆர்டிக்கல் 53(2) இது வந்து என்ன சொல்லுதுன்னா, பாதுகாப்பு படை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த பாதுகாப்பு படையினுடைய தலைமை தளபதி வந்து யாருன்னா குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஆர்டிக்கல் வந்து சொல்லுது. ஓகேங்களா? குடியரசுத் தலைவரே சட்டப்படி இராணுவத்தை வந்து என்ன பண்ணுறாரு, வழி நடத்துகிறாரு. இது வந்து ஆர்டிகல் 53(2) தான் சொல்லுது. அப்போ குடியரசுத் தலைவர் தான் முப்படைகளுக்கும் தலைவராக வந்து இருக்கார். முப்படைகளுக்கும் தலைவர் வந்து யாருன்னா குடியரசு தலைவர். ஓகேங்களா? அதே மாதிரி இவர் இராணுவம், விமானப்படை, கடற்படை இந்த முப்படைகளுக்கும் வந்து தளபதியாகவும் வந்து குடியரசுத் தலைவரே வந்து என்ன பண்ணுறாரு, நியமிக்கிறார். ஓகேங்களா? அதே மாதிரி மற்ற நாடுகள் மீது வந்து ஒரு போரினை வந்து அறிவிப்பதற்காகவும் இல்லைனா வந்து ஒரு அமைதியை வந்து ஏற்படுத்தணும், குடியரசுத் தலைவர் வந்து அதிகாரத்தை வந்து பெற்றிருக்கார். இப்போ பாராளுமன்றம் வந்து ஒப்புதல் வந்து உட்பட்டது தான். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் சொன்னாலே பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதல் வந்து உட்பட்டு காணப்படும். அவங்களெலாம் சஜஷன் கேட்டு தான் வந்து குடியரசுத் தலைவரே வந்து சொல்லுவார். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ராஜதந்திர அதிகாரங்கள். இதை வந்து ராஜதந்திர அதிகாரங்கள் சொல்லலாம், இல்லைனா வெளியுறவு அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ராஜதந்திர அதிகாரங்கள், வெளியுறவு அதிகாரங்கள் பார்க்கும்போது வெளிநாடுகளுக்கான ஒரு இந்திய தூதுவர்களை வந்து யார் நியமிக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணுறாரு, வெளிநாடுகளுக்கான இந்திய தூதுவர்களை வந்து என்ன பண்ணுறாரு, நியமிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கு நியமிக்கப்படுற அந்த வெளிநாட்டுடைய தூதுவர்களை வந்து வரவேற்பதற்காகவும் அதுக்கு உண்டான தகுந்த அதிகாரங்களையும் அங்கீகாரங்களையும் வந்து கிடைக்க செய்கிறது வந்து அவரோட முக்கியமான வேலையாக வந்து இருக்குது. இந்தியா வந்து வெளிநாட்டோடு வந்து மேற்கொள்ளும் போது அனைத்து உடன்படிகளுக்கும் ஒப்பந்தங்களுக்கும் வந்து குடியரசுத் தலைவருடைய பேரில் தான் வந்து என்ன நடைபெறும், எல்லாமே வந்து நடைபெறும். இதுதான் வந்து ராஜதந்திர அதிகாரங்களும் வெளியுறவுத்துறை அதிகாரங்களும். அடுத்தது வந்து அவருடைய தன்விருப்ப அதிகாரங்கள். ஓகேங்களா? ஸோ குடியரசுத் தலைவருடைய தன்விருப்ப அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது,
ஆளுங்கட்சி வந்து லோக்சபாவில் வந்து பெரும்பான்மையை வந்து எழுந்துடுச்சுங்க. ஓகேங்களா? இப்போ 2 பேரும் ஈக்குவலாக வந்து இருக்கிறாங்க. ஒரு சீட்டில் தான் வந்து யார் வந்து பிரதமராக போகிறாங்க அப்படின்ற ஒரு கேஸ் இருக்குதுன்னா, அந்த டைமில் லோக்சபாவுடைய நம்பிக்கையை வந்து இழக்கும்போது இவர் என்ன பண்ணுவார்னா, மத்திய அமைச்சரை வந்து என்ன பண்ணுவார், பதவியை வந்து நீக்கி விட்டுருவார். அதாவது ஆளுங்கட்சி வந்து லோக்சபாவில் வந்து பெரும்பான்மையை இழந்து லோக்சபாவுடைய நம்பிக்கையை வந்து இழக்கும்போது இவர் என்ன பண்ணுவார்னா, இந்த அமைச்சரவையை வந்து கலைச்சிடுவார். ஸோ அதை பற்றி சொல்லுது. அதே மாதிரி லோக்சபாவில் வந்து எக்கட்சிக்கோ இல்லைன்னா கூட்டணிகளுக்கு வந்து அறுதி பெரும்பான்மை வந்து கிடைக்காத டைமில் ஒரு இழுபறியான சூழ்நிலையில் பிரதமரை வந்து நியமிக்கப்பட வேண்டிய நபரை வந்து யார் முடிவு பண்ணுவார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்முடைய குடியரசுத் தலைவர் தான் முடிவு பண்ணுவார். வாப்பா நீயே வந்து கொஞ்ச நாள் வந்து ஆட்சி பண்ணு, 6 மாதத்துக்குள்ளே வந்து திரும்பியும் வந்து உன்னோட மெஜாரிட்டியை வந்து நிரூபிச்சுட்டுன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அப்போ லோக்சபாவில் வந்து எந்த கட்சி ஒன்றாலும் இல்லை எந்த கூட்டணி ஒன்றாலும் பெரும்பான்மை பலத்தை வந்து நிரூபிப்பதற்காக அவர் வந்து அந்த லோக்சபாவை வந்து கலைப்பார். அப்படி கலைக்கிற அதிகாரம் வந்து யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, குடியரசுத் தலைவருக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து குடியரசுத் தலைவருடைய தன் விருப்ப அதிகாரங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் நடத்துன்னு உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ மோட்லேயோ இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தால் ஸ்லோ மோட்லேயோ, ஸ்லோவாக இருந்தால் ஸ்பீட் மோட்லேயோ போட்டு நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து நோட்ஸ் எடுத்துக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன, யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர். ஓகேங்களா? ஸோ அவரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் யாருன்றது இப்போ பார்ப்போம். துணை குடியரசுத் தலைவருடைய பதவி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்தியாவுடைய 2வது உயர்ந்தபட்ச பதவி வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவருடைய பதவி தான். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் துணை குடியரசுத் தலைவருடைய பதவி அமெரிக்காவில் துணை ஜனாதிபதி இருக்கார் பார்த்தீங்களா? ஸோ அந்த பதவிக்கு வந்து ஈடானதாக வந்து இந்த பதவியை வந்து நம்ம சொல்லலாம். நாட்டினுடைய அரசாங்க நடவடிக்கைகளுடைய தொடர்ச்சியாக வந்து இப்பதவியை வந்து உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் அரசியலமைப்பில் பகுதி 5, இந்த பகுதி 5ல் ஆர்டிகல் 63லிருந்து 71வது ஆர்டிகல் வரைக்கும் யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்முடைய துணை குடியரசுத் தலைவரை பற்றி வந்து சொல்லுது. இதில் ஆர்டிகல் 63 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இந்தியாவிற்கென துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து தேவை அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் வந்து எதுன்னு சொல்லுதுன்னா, ஆர்டிகல் 63. ஆர்டிகல் 64 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபாவுடைய பதவி வழி தலைவராக வந்து இருப்பார். இதில் ராஜ்யசபாவில் பதவி வழி தலைவராக வந்து இருப்பார் அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் 64. ஆர்டிகல் 65 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் வந்து இறந்துடுறாருன்னு வச்சுங்களேன். ஸோ இறந்துட்டாலோ இல்லைனா அவருடைய பதவி வந்து நீக்கப்பட்டாலோ அப்படி இல்லைனா அந்த பதவி வந்து காலியாக இருக்கும்போது துணை குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணுவார், குடியரசுத் தலைவருடைய வேலையை வந்து பார்ப்பார். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 65. ஓகேங்களா? இது வந்து ஆர்டிகல் 64, 65 பார்த்தோம். 63 என்ன சொல்லுது, இந்தியாவுன்னு ஒரு துணை குடியரசுத் தலைவர் தேவை. 64 வந்து என்ன சொல்லுது, ராஜ்யசபாவுடைய பதவி வழி தலைவராக இருப்பார். 65 வந்து என்ன சொல்லுது, குடியரசுத் தலைவர் இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவருடைய வேலையை துணை குடியரசுத் தலைவர் வந்து செய்வார். அதை பற்றி சொல்லுது. இப்போ ஆர்டிகல் 66 வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, தேர்தல். யாருடைய தேர்தல், துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலை பற்றி சொல்லுது. அப்போ ஆர்டிகல் 66ல் 1 அது வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த தேர்தல் வந்து ஒரு மறைமுக தேர்தல் அப்படின்னு சொல்லுது. அப்படி இந்த தேர்தலை வந்து யார் நடத்துகிறாங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இந்திய தேர்தல் ஆணையம் தான் இந்த தேர்தலை வந்து நடத்துது. ஸோ குடியரசுத் தலைவருடைய தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அதே மெத்தடில் தான் துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலை வந்து நடக்குது. அப்போது குடியரசுத் தலைவருடைய தேர்தல் எப்படி நடக்குது, வீராச்சார பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையிலும் ஒற்றை மாற்று வாக்கின் அடிப்படையிலும் ரகசிய வாக்கு எடுப்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதனுடைய நடவடிக்கையிலும் வந்து நம்முடைய குடியரசுத் தலைவருடைய தேர்தல் வந்து நடைபெறுது. ஸோ வாக்காளர் குழு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாரெல்லாம் வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து வாக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றம் இருக்கா? ஸோ அந்த பாராளுமன்றத்தில் ஈரவை
பாராளுமன்றத்தில் ஈரவையினுடைய அனைத்து உறுப்பினர்களும் வந்து துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து வாக்கு வந்து அளிப்பாங்க. ஸோ மாநில சட்டப்பேரவை மற்றும் சட்டமேலவை உறுப்பினர்களும் துணை குடியரசுத் தலைவருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, வாக்கு வந்து போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த வாக்காளர் குழுவில் வந்து வரவங்க. அதே மாதிரி குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல், நீங்கள் குடியரசு துணைத் தலைவராக வந்து மாறணும் அப்படின்னா அதற்கு உங்களுக்கான தகுதிகள் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு இந்திய குடிமகனாக வந்து இருக்கணும். உங்களுக்கு 35 வயது வந்து நிறைவு அடைஞ்சிருக்கணும். மாநிலங்களவை உறுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலங்களவை உறுப்பினருக்கான தகுதிகள் வந்து உங்களுக்கு இருக்கணும். அரசாங்க ஊதியம் இல்லைன்னா ஆதாயம் வர்ற எந்த ஒரு நடவடிக்கையிலும் இல்லை எந்த ஒரு பதவியிலும் வந்து நீங்கள் இருக்கக்கூடாது. ஸோ இதை பற்றி சொல்கிறது வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து நீங்கள் ஆவதற்கான தகுதிகள். ஸோ துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து போட்டியிடுறதுக்கு சில நிபந்தனைகள்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவருடைய நீங்கள் வந்து போட்டியிடுறீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து அந்த குடியரசுத் தலைவருக்கு சொன்ன பார்த்தீங்களா, அதுபோல் 15,000 ரூபாய் வந்து பிணைத்தொகை வந்து நீங்கள் வந்து காட்டணும். எங்கன்னா ஆர்பிஐயில் வந்து காட்டணும். ஸோ துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் வந்து நியமிப்பதற்கு 20 பேர் வாக்காளர்களை வந்து முன்மொழியணும், 20 பேர் வந்து வழிமொழியணும். இதுவே குடியரசுத் தலைவர் அப்படின்னா 50 பேர் அப்படின்றது வரும். அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவராக வந்து நீங்கள் இருக்கிறீங்கன்னா நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினராக வந்து இருக்கக்கூடாது. நாடாளுமன்றவோ இல்லை சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி சொல்லுது. ஸோ இது வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து நீங்கள் ஆகணும்னா அதற்கு இருக்கிற சில இதர நிபந்தனைகள் இது எல்லாம். அடுத்தது துணை குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பதவிக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது வந்து 5 வருஷம்தான். ஸோ இதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 67. ஸோ 5 ஆண்டுகளை வந்து நீங்கள் வந்து பதவி வகிக்கலாம். சில நேர்வில் வந்து 5 ஆண்டுகள் கொஞ்சம் தள்ளியும் வந்து நீங்கள் வந்து பதவி வகித்துட்ருப்பீங்க. ஏன்னா குடியரசுத் தலைவருடைய பதவி வந்து காலியாக இருக்கும்போது அந்த வேலையை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி வந்து அடுத்த தேர்தல் வந்து நடந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து தேர்வு செய்யும் வரைக்கும் நீங்கள் அந்த துணை குடியரசுத் தலைவருடைய பதவியில் வந்து இருப்பீங்க. இந்தியாவில் வந்து ஒருவர் எத்தனை முறை வேணுனாலும் துணை குடியரசுத் தலைவராக வந்து வரலாம், குடியரசுத் தலைவராகவும் வந்து வரலாம். துணை குடியரசுத் தலைவர் தன்னுடைய ராஜினாமா கடிதம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து யார்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து கொடுப்பாரு. ஸோ இதை பற்றி சொல்கிறதுல ஆர்டிக்கல் 67 மெயினாக வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பதவிக்காலம். ஓகேங்களா? துணை குடியரசுத் தலைவருடைய பதவி வந்து எப்படியெல்லாம் வந்து காலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அவருடைய பதவிக்காலம் வந்து டைம் வந்து முடியுது. அப்போ அந்த டைமில் வந்து பதவிக்காலம் டைம் வந்து முடியுது, அப்போ காலியாகிடும். பதவி வந்து நீக்கம் வந்து செய்யப்பட்டால் வந்து காலியாகிடும். அவர் வந்து இறந்துட்டா, அதாவது துணை குடியரசுத் தலைவர் இறந்தால் வந்து அந்த பதவி வந்து காலியாகிடும். அதன் பிறகு அவருடைய தேர்தல் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். வந்து ஊழல் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு கரப்ஷன் பண்ணியோ ஏதோ ஒரு தவறுகள் பண்ணியோ தேர்தல் விதிமுறைகளை வந்து மீறியோ அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டால் அவருடைய பதவி வந்து என்ன ஆகிடும், காலியாக வந்து மாறிடும். அவருடைய தகுதியை வந்து இழந்துட்டா அந்த பதவி வந்து காலியாகிடும். ராஜினாமா வந்து அவர் செய்யும்போது அந்த பதவி வந்து காலியாகிடும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லலாம் வந்து துணை குடியரசுத் தலைவருடைய பதவி வந்து காலியாகிடும். அடுத்தது ஆர்டிக்கல் 67. ஓகேங்களா? அது வந்து என்ன சொல்லுது, 67ல் பி வந்து என்ன சொல்லுதுன்னா, துணை குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம். இது துணை குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்கம். ஸோ அதை செய்கிற அதிகாரம் வந்து யார்கிட்ட வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்துக்கிட்ட தான் இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, துணை குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கம் செய்யணுன்னா காரணம் எதுவுமே இல்லாமல் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, பதவி நீக்கம் செய்ய முடியாது. அந்த காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு அரசியலமைப்பிலே வந்து சொல்லலை. குடியரசுத் தலைவர் மீதான குற்றச்சாட்டுக்கள் வந்து தீர்மான வடிவில் தான் வந்து நம்ம முதல்ல வந்து என்ன பண்ண முடியும், ராஜ்யசபாவில் கொண்டு வர முடியும். அப்போ ராஜ்யசபாவில் அறுதி பெரும்பான்மையில் வந்து நிறைவேற்றப்பட்டுட்டு அப்புறம் லோக்சபாவில் சாதாரண பெரும்பான்மையில் வந்து ஒப்புதல் பெற்றாலே அந்த பதவியானது வந்து காலியாகிடும், அதாவது பதவி வந்து நீக்கப்படும்.
இதை வந்து செய்கிறதுக்கு 14 நாட்களுக்கு முன்னாடியே நம்முடைய துணை குடியரசுத் தலைவருக்கு என்ன பண்ணணும், அறிவிப்பு வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. இந்த மாதிரி எந்த ஒரு துணை குடியரசுத் தலைவரும் இதுவரை வந்து பதவி வந்து நீக்கப்படவில்லை. ஓகேங்களா. இந்தியாவில் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. அப்புறம் ஆர்டிக்கல் 68 இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவருடைய பதவி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து காலியாக ஆகுது. அப்போது துணை குடியரசுத் பதவி காலியாகும் போது தேர்தல் நடத்தப்பட வேண்டிய கால அவகாசம், ஓகேங்களா, தேர்தல் நடத்தப்பட வேண்டிய கால அவகாசம் இதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 68. ஸோ பொதுவாக 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலை வந்து நடத்தணும். அப்போ துணை குடியரசுத் தலைவருடைய பதவி வந்து 5 வருஷத்தில் வந்து காலி ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன். அப்போ துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தலை வந்து சீக்கிரமாக நடத்த முடிகிற வரைக்கும், ஓகேங்களா. அப்படி இல்லைனா 6 மாதத்துக்குள்ளே அந்த தேர்தல் நடத்தி முடியணும். அது வரைக்கும் வந்து பழைய துணை குடியரசுத் தலைவரே வந்து என்ன பண்ணுவார், துணை குடியரசுத் தலைவராக வந்து இருப்பார். அப்போ துணை குடியரசுத் தலைவர் பதவி காலியாகும் போது இந்த பதவிக்கான தொடர் வழிமுறைகளை அரசியலமைப்பு வந்து வழங்கவில்லை. அப்படின்னா 5 வருஷம் முடிஞ்ச உடனே துணை குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணுவார், காலியாகிடணும். நான் தவறாக சொல்லிவிட்டேன், அதை மட்டும் மாற்றுங்க. அதன் பிறகு வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து அந்த டைமில் வந்து என்ன பண்ண முடியாது, தொடர முடியாது, அந்த பதவியில் வந்து தொடர முடியாது. அடுத்தது வந்து துணை குடியரசுத் தலைவருடைய ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஊதியம் வந்து என்னன்னு பார்ப்போம். ஸோ துணை குடியரசுத் தலைவருடைய ஊதியம் பார்க்கும்போது 4 லட்சம், ஓகேங்களா. இது எதுலேருந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தொகுப்பு நிதியிலேருந்து ஒரு கஷ்டப்பட்டு தொகுப்பு நிதியில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ராஜ்யசபாவுடைய தலைவர் என்ற முறையில் தான் வந்து இவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஊதியம் வந்து கொடுக்குறாங்களே தவிர துணை குடியரசுத் தலைவர் அப்படின்ற இதில் வந்து இவருக்கு வந்து ஊதியம் வந்து எதுவும் கொடுக்கறது கிடையாது. ஸோ இவரோட ஊதியத்தை வந்து பாராளுமன்றம் தான் வந்து தீர்மானிக்குது. இந்த ஊதியத்தை பாராளுமன்றத்தில் வந்து உயர்த்தப்படும், ஆனால் வந்து குறைக்கப்பட முடியாது. இதெல்லாம் வந்து இந்த குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற ரூல்ஸில் அப்படியே வந்து இருக்குது, ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்துங்க. அடுத்தது துணை குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவர் துணை குடியரசுத் தலைவரான பதவி நிலையில் இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, துணை குடியரசுத் தலைவராக ஆர்டிக்கல் 64 படி துணை குடியரசுத் தலைவர் பதவியில் இவர் ராஜ்யசபா தலைவராக வந்து இருக்கிறார், ஓகேங்களா. ஆர்டிக்கல் 64 படி ராஜ்யசபாவுடைய தலைவராக வந்து இருக்கிறாரு. ஆர்டிக்கல் 65 படி குடியரசுத் தலைவர் வந்து பதவியை வந்து காலியாகும் போது இவர் வந்து துணை குடியரசுத் தலைவராக வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பொறுப்பை வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ இதை பற்றி சொல்லுது. ஸோ துணை குடியரசுத் தலைவராக வந்து இவர் ராஜ்யசபாவில் தலைவராக வந்து பணியாற்றுறாரு. பல்வேறு நடவடிக்கைகள்லாம் வந்து இவர் வந்து எடுக்கிறார், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லுது. அப்புறம் வந்து கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க, முடிவு செய்யும் வாக்கு, ஓகேங்களா. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கணும், ஓகேங்களா. ராஜ்யசபாவில் வந்து ஒரு மசோதா வந்து ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன். அந்த தீர்மானம் வந்து தோல்வி வந்து அடையாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து யாருக்கும் வந்து பாதகம் இல்லை சாதகம் இல்லைன்ற மாதிரி இருக்குதுன்னா அந்த டைமில் இவர் வந்து கேஸ்டிங் ஓட்டு வந்து போடுவார். அந்த ஆர்டிக்கல் வந்து என்னென்னா ஆர்டிக்கல் 100. ஸோ அதை பயன்படுத்தி இவர் வந்து அந்த மசோதாவுக்கு வந்து ஆதரவாகவோ இல்லை எதிராகவோ வந்து வாக்களிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது ஆர்டிக்கல் 70. இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத தருணத்தில் வந்து குடியரசுத் தலைவருடைய பொறுப்புகளை வந்து துணை குடியரசு தலைவர் வந்து செய்வார், ஓகேங்களா. ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 70. ஆர்டிக்கல் 71 வந்து என்ன சொல்லுதுன்னா, துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேர்தல் தொடர்பான ஐயங்களோ இல்லை பிரச்சனைகளோ எதனா இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் உச்ச நீதிமன்றம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 71. ஸோ இதுதான் துணை குடியரசுத் தலைவரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது. ஸோ அவருடைய ஆர்டிக்கல் வந்து எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 63லேருந்து 71 வரைக்கும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம இப்போது டீட்டெயிலாக பார்த்துட்டோம், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு 4 பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.